Hi dude, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Google Photos எல்லாருக்கும் நார்மலாவே தெரியும். சோ நம்ம மெயில்ல ஸ்டோரேஜ் சேர்த்து வைக்கிற ஒரு அப்ளிகேஷன் தான். சோ வீடியோஸ்ல என்ன போட்டோஸை சேவ் பண்ற ஒரு அப்ளிகேஷன் தான். சோ அதையும் தாண்டி இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உள்ள ஒளிஞ்சிருக்கு. சோ அதை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கூகுள் ஆப் அதாவது கூகுள் ஃபோட்டோஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆப்ஷனை நீங்கள் ஆஃப் பண்ணி வைங்க. இந்த மாதிரி பேக்கப் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆஃபில் அதாவது ஆனில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் அதாவது உங்கள் கேலரி இருக்க ரிசீவ் ஆகிற எல்லா ஃபைல்ஸும் இல்லைனா எல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நெட்டை ஆன் பண்ணோடனே பேக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால் நெட் வந்து பயங்கரமாக உங்களுக்கு காலியாக ஆரம்பிச்சிடும். ஸோ எதுலேருந்து காலியாகிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு அதை நீங்கள் ஆஃப் பண்ணி நான் காட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கூகுள் ஃபோட்டோஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு நெட் கனெக்ஷன் ஆனில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆரமாக சுற்றிக்கிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம ரீசெண்டாக எடுத்த டுடே எடுத்த ஃபோட்டோஸ் எஸ்டர்டே எடுத்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா பேக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து அதை வந்து செலக்ட் பண்ணி கூட அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா மேலே பேக்கப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டாலே போதும். ஒரு நாளைக்கு மினிமம் கொஞ்சம் எம்பியாச்சும் நம்மளால் குறைக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணுறதை பார்த்தா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி அப்லோட் பண்ணலாம், இந்த கூகுள் ஃபோட்டோஸில் நம்ம எப்படி ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்றது தான் அடுத்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மேகம் மாதிரி போட்டுட்டு ஒரு ஆரமாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்லோட் ஆகவே இல்லை. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா மேலே வந்து அப்லோட் சிம்பிள் இல்லை, ஏன்னா இது வந்து ஆல்ரெடி அப்லோட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகாமல் இருந்துச்சு அந்த மேல் பட்டனை அந்த ஆர்எம்ஆர் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ மொபைல் டேட்டா அக்சஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். இது மாதிரி நீங்கள் மொத்தமாக கூட செலக்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணலாம். ஸோ அதையும் நான் இப்போ காட்டுறேன், செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே மொத்தமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டோடனே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா செலக்ட் ஆகிடும். ஸோ செலக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக்கப் அப் நவ் அப்படின்ற இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோல்டரும் பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். மேலே பேக்கப் ஆகாத ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கப் பண்ணணும். இல்லைன்னா உங்கள் கேலரியில் நீங்கள் டெலிட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கேயும் டெலிட் ஆகிடும். ஸோ கேலரி நீங்கள் ஒரு தடவை டெலிட் பண்ணுற முன்னாடி நான் இங்கே ஒரு தடவை நீங்கள் வந்து அப்லோட் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கேலரி டெலிட் பண்ணால் கூட இன்னொரு காப்பி இங்கே இருக்கும். இப்போ நம்ம கூகுள் ஃபோட்டோஸில் அந்த ஃபோட்டோஸ் வந்து நம்ம டெலிட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இதையும் நம்ம ரீகவர் பண்ணிக்க முடியும். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் நம்ம ரீகவர் பண்ணிக்க முடியும். ரீஸ்டோர் கொடுத்துட்டாலே போதும். ஸோ மறுபடியும் நம்ம ஃப்ரண்ட் பேஜில் வந்துடும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா நம்ம முன்னாடி வீடியோ சொல்லியிருந்த மாதிரி இதோடைய ஃபீச்சர்ஸ் இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உள்ளே ஒளிஞ்சிருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் சர்ச் ஆப்ஷன் பக்கம் நீங்கள் போய்க்கோங்க. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா காலேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு எடிட் ஆகும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோட்டோஸும் ஒரே தான் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கிரியேட் ஆல்பம் அப்படின்ற கிரியேட் காலேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை ஃபோட்டோ அதாவது 2 to 9 ஃபோட்டோஸ் வரையும் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக 4 ஃபோட்டோஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ கிரியேட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஒரே காலேஜாக வரும். எந்த ஒரு எடிட் ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணாமல் நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸில் இதை ட்ரை பண்ணிக்கலாம். ரெண்டாவது டிப்ஸ் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா காலேஜ் மேலே அனிமேஷன் அப்புறம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அனிமேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கிரியேட் அனிமேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா to 50 ஃபோட்டோஸ் வரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக அதே 4 பிக்கை நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே கிரியேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிரியேட் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கிரியேட் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஃபாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்ப்பீங்க நான் கொடுத்த எல்லா ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஃபாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கூகுள் ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ நான் வியூ பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லென்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லென்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த இடத்துல அதாவது நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டை இல்லைனா 2 ஃபோட்டோவை நீங்கள் டச் பண்ணுறீங்களோ ஸோ அதோடைய எக்ஸாக்ட் மீனிங்கை காட்டும், இல்லைனா ரிலேட்டடாக அந்த மீனிங்கை காட்டும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் தான். ஸோ அந்த பிக்சரில் இருக்க எல்லா டெக்ஸ்ட்டையும் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா காப்பி டெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டாலே போதும். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்னென்ன இதில் பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பேடில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸோ ஒர்க் போகிறவங்களும் ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செல்ஃபி எல்லாமே கூகுள் ஃபோட்டோஸில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஸஸாக நம்மளுக்கு தெரியும். ஸோ இதை நம்ம ஒரு குரூப்பாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஒரே மாதிரி ஃபேஸஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஃபேஸஸ் எல்லாமே தனியாக நம்ம ஃபேஸஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா ஒரே தான் ஒரு குரூப்பாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கூகுள் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷன் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோன் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா குரூப் சிமிலர் ஃபேஸஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ் எல்லாமே தனியாக ஒரு ஃபோல்டராக வரும். ஸோ மற்றவங்களோட ஃபேஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா ஒரு தனியாக குரூப்பாக கன்வெர்ட் ஆகும். இந்த ட்ரிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபோட்டோஸ் நான் ஒரு வீடியோ வியூ பண்ணிக்கிறேன். ஸோ வியூ பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு லைனாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆப்ஷன் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம கையில் ஒரு நார்மலாக நம்ம கையில் வச்சுட்டு ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணோம் அப்படின்னா அப்பப்போ சேக் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஸ்டெபிலிட்டி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நீங்கள் ட்ரைபோர்டில் வச்சு நீங்கள் எப்படி எடுத்தீங்களோ ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டெபிலிட்டி பண்ணோடனே அப்புறமா நீங்கள் உங்கள் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரைபோர்டில் இல்லைனா ஒரு ஸ்டாண்டில் வச்சு நீங்கள் எப்படி எடுப்பீங்களோ வீடியோ அதே மாதிரி அக்யூரேட்டாக உங்களுக்கு காட்டும், சேக் ஆகாமல். கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃப்ரேம் அப்படின்னு நீங்கள் கொடுத்துவாங்க. ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டியோடு இருக்கும். இந்த வீடியோ பார்த்தா ரொம்ப நன்றி. ஸோ இதே மாதிரி நியூஸ் அண்ட் டெக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா டெக் டியூட் தமிழா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.